இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். தூய டொமினிக் சாவியோ சொல்லுவார், கடவுளுடைய தீர்ப்பு அப்படின்னு சொன்னா அது எது தெரியுமா? மன்னிப்பு, இரக்கம் அப்படின்னு சொல்லுவார். சகோதரர்களே, கடவுளுடைய தீர்ப்பு என்பது என்னன்னு சொன்னா இரக்கம், மன்னிப்பு, அவ்வளோதான். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தண்டிக்க தெரியாது. இப்போ தண்டிச்சாலும் திரும்ப தூக்கி வச்சுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்து மதத்தில் கடவுளுக்கு அர்த்தநாரீஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு. ஆணும் பெண்ணும் சேர்ந்தவர் கடவுள். நல்ல ஒரு பேர் இது. கடவுளுக்கு எவ்வளவு தாய் உள்ளவும் ஆண்டவருக்கு சாமிக்கு இருக்குது. அப்படிப்பட்ட நம்முடைய யாவே ஆண்டவர்கிட்ட நம்ம தாய் உள்ளத்தை இன்றைய வாசகம் நம்ம எடுத்து சொல்லுவோம். மிக சிறப்பாக சொன்னால், இந்த ஓசை 11ஆம் அதிகாரம் இந்த விவிலியத்தில் கடவுளின் அன்பை இதை விட ஒரு ஒரு இதுவோ வேற எந்த சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பகுதி இந்த ஓசை 11ஆம் அதிகாரம். வாசிக்கலாமா? உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இது சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பெற்றவங்க, ஒரு அம்மா தன் பிள்ளைய கண்டிக்கும் பொழுதோ தப்பு செய்யும் பொழுதோ இப்படி சொல்லுவாங்க, தான் செய்தவற்றை சொல்லி காட்டுவாங்க. சொல்லுவாங்க, நான் உன்னை இப்படிலாம் வளர்த்துனாடா, இந்த மாதிரி நோயப்பட்டு கடந்தையே, நீ உன்னை கோயில் கோயிலாக தூக்கின்னு சுத்தினே சொல்லுவாங்க இல்லையா? நீ வயத்துல இருந்த மாதிரி கடந்தையே, உனக்கு இப்படிலாம் நீ இப்போ குழைப்பாங்க டாக்டர் சொன்னாங்க, நான் உனக்கு கஷ்டப்பட்டு எல்லா மருந்தையும் தின்னுபட்டு உன்னை காப்பாற்றினே. அப்பா சொல்லுவார்ல, நீ சின்ன வயசில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் இல்லைடா, என் கையில் இருந்த வாட்சா விற்று சொல்லுவாங்கள்ல. தான் செய்தவற்றை சொல்லி, நீ எனக்கு உண்மையான பிள்ளையா இல்லையே, என்னை வெறுக்கிற என்று அது நியாயமான வார்த்தை. அவ்வாறாக யாவே ஆண்டவர் தான் வளர்த்த இஸ்ரேல் மக்களிடம் தான் என்னெல்லாம் உங்களுக்கு பண்ண எல்லாத்தையும் மறந்து நன்றி கெட்டு நீங்கள் வேறு தெய்வத்துக்கு பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு கடவுள் நியாயம் கேட்கின்ற அற்புதமான ஒரு பகுதி இருக்கிறது. நியாயம் கேட்கின்ற ஒரு பகுதி பாருங்க பார்ப்போம். இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்த பொழுது நான் அன்பு கூர்ந்தேன், உன்னை எவனும் தூக்கி வளர்க்கல, நான் தானே பண்ண உண்மை அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து அவனை கூட்டு வந்தேன். ஆனால் நான் எந்த அளவுக்கு மேல நான் அன்பு கூர்ந்து என்கிட்ட வான்னு சொல்றேனோ, நான் எந்த அளவுக்கு வருந்தி அழைத்தேனோ அந்த அளவுக்கு என்னை பிடிவாதமா என்னை விட்டு வெளியே போறதையே குறியா இருக்குது. நான் என்ன பண்ண பாருங்க பார்ப்போம். உனக்கு நடை பயிற்றுவித்தது நானே, உன்னை கையில ஏந்தியது நானே, இல்லையா? இவ்வளவும் நான் பண்ணனே. அந்த நன்றியெல்லாம் மறந்து பாகாலுக்கு போய் நீ பூஜை பண்ணுறீங்க, பாகால் சிலைகளுக்கு நீ வழிபாடு பண்ண போறீங்க. இது எந்த வகையில் நியாயம் என்று ஆண்டவர் தான் வளர்த்த பிள்ளைகளிடத்தில் நியாயம் கேட்கிறார். சொல்லு, பதில் சொல்லு. எபிரேய மொழியில் ஒரு வார்த்தை உண்டு, ரஹம் அப்படின்னு சொல்லுவார்கள். ரஹமி சொல்லுவார்கள். அந்த வார்த்தை பெண்ணினுடைய மார்பகத்தையும் கர்ப்பப்பை கருப்பையையும் குறிக்கின்ற வார்த்தை அது. அந்த வார்த்தையை இந்த ஓசை ஆகமத்தில் பயன்படுத்துவார் பாருங்க இந்த நூலாசிரியர். உங்களை பரிவு என்னும் கட்டுகளால் கட்டி அன்பால பிணைச்சு நான் அவங்களை கூட்டு வந்தேன். ஐயோ கடவுளே, அவனோட அன்பை பாருங்க. இந்த பரிவுங்கிற அந்த வார்த்தைக்கு ரஹம்ங்கிற பொருள் உண்டு. ரஹம்ங்கிற எப்ரேம் ரஹம்னு சொல்லுவார்கள். அந்த எப்ரேம் ரஹம் சொல்ற அந்த வார்த்தைக்கு பெண்ணினுடைய மார்பகம் மற்றும் கர்ப்பப்பை
இந்த இரண்டையும் அதுக்கு அந்த வார்த்தை குறிக்கும். அப்படிப்பட்டது கடவுளுடைய அன்பு பரிவுன்னு சொல்லிட்டு இங்கே ஓசையை சொல்றாரு பாருங்க. ஏன் அந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்துறாரு? முஸ்லிம்கள்ல இப்ராஹிம் ரஹீம் பேர் வைப்பாங்க, ரஹமத்துல்லான்னு பேர் வைப்பாங்க. இந்த ரஹம்ங்கிற வார்த்தைக்கு கடவுளுடைய அன்பு, இரக்கம், பரிவுன்னு அர்த்தம் இல்லையா? இந்த வார்த்தையை நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த வார்த்தை ஆதி ஆகமத்தில் வரும். இந்த சேம் வார்த்தை அங்கே வரும். சரி பாருங்க பாப்பா. ஆதி ஆகமம் 49:25 வாசிக்க பாருங்க பார்ப்போம். 49:25 நீங்கள் கடவுள் கிடந்து ஆசியாலும் கொங்கைகளுக்கும் கருப்பைக்கும் ஒரு ஆசியாலும் உனக்கு அவர் உன்னை ஆசிர்வதிப்பார்னு வருது பாருங்க. எப்படி வரான்? கொங்கைகளுக்கும் கருப்பைக்கும் உரிய ஆசியால் கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதுதான் பரிவுன்னு அர்த்தம். ஆதியாகமம் 49:25 பிற்பகுதி வாசிச்சு பாருங்க. இப்ப நம்ம பொருளுக்கு வருவோம். நம்ம ஏன் இந்த வார்த்தைக்கு கர்ப்பப்பையன் ஏன் இந்த பொருள் வருதுன்னா, கர்ப்பப்பை இந்த உலகத்திற்கே ஒரு ஒரு உயிரை உண்டு பண்ணி கொடுக்கின்ற சக்தி அந்த கர்ப்பைக்கு மட்டும்தான் உண்டு. ஒன்றை ஆக்கக்கூடிய சக்தி அந்த கருவறைக்கு மட்டும்தான் உண்டு. இந்த உலகத்தில் அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அதான் கடவுள் வாழ்கின்ற இடத்தை கர்ப்ப கிரகம்னு சொல்லுவார். அங்கிருந்து தான் அருளாசி பிறந்து வரும். புரியுதுங்களா? ஒன்றை உருவாகி அங்கிருந்து தான் வரும். அதான் மூலம், அதான் புள்ளி. அங்கிருந்து தான் அந்த உலகத்திலேயே எல்லாம் அனைத்து உருவாகி வருது. புரியுதுங்களா? பாருங்க பாப்பா. அப்ப கடவுள் அப்படிப்பட்ட மூலம். அவர்தான் சோர்ஸ். அங்கிருந்து தான் அனைத்தும் புறப்பட்டது. இதைத்தான் யூத மக்கள் அந்த எவ்ரேய மொழியில அந்த ரெக்கமர் வார்த்தை அந்த கர்ப்பப்பையை குறிக்கிற பொருள் வச்சாங்க. இப்போ கடவுளுடைய பரிவு அவர் தானே மூலம். அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறது. அவர் தான் இந்த வார்த்தை. இன்னொரு பொருள் இல்லையா? கொங்கைகள் முளைன்னு மார்பம்னு சொல்லுவார்கள். ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோமே. ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கின பொழுது அந்த குழந்தையுடைய உயிரை பிடித்து நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி தாய்ப்பாலுக்கு மட்டுமே உண்டு. நல்லா வச்சுங்க. பிறந்த குழந்தை எதையும் சாப்பிடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் 6 மாதமோ 1 வருஷமோ வச்சுக்கிறேன். அந்த குழந்தையுடைய துவக்க காலத்திலே அந்த பிள்ளையினுடைய உயிரை பிடித்து நிறுத்தக்கூடிய சக்தி, வலிமை தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த உலகத்திலே மனித உயிர் ஜீவிக்கணும்னா கடவுளுடைய சக்தின்னு வேற எதுவுமே கிடையாது. அவருடைய அன்புனா ஒண்ணுமே முடியாது. அவனுடைய இறக்கம்னா எப்படி வாழ முடியும்? புரிஞ்சுங்களா? அப்போ அதான் இதான் பரிவு, இதான் அன்பு, இதான் ஆண்டோடைய இரக்கம். அந்த இரக்கம் இல்லை என்றால், அந்த பரிவு இல்லைன்னா நம்ம ஜீவிக்கவே முடியாது. சொல்ற பாருங்க பார்ப்போம். பரிவு என்னும் கட்டுகளால் இந்த யாரை சொல்ற பாருங்க, சொல்ற பாருங்க, நான் உங்களை கட்டி நடத்தி உங்களை கூட்டு வந்தேன். அது மட்டும் கிடையாது, உங்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன்டோ. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் கடவுள், இந்த உலகத்தையே படைத்து பராமரிக்கும் கடவுள். நான் என்ன பண்ண, என் நிலையை மறந்து உங்கள் லெவலுக்கு இறங்கி வந்து உங்களுக்கு நான் உணவு ஊட்டினேனே, உங்களுக்குலாம் எல்லாத்தையும் செஞ்சனே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என் கிட்ட இருந்து பிடிவாதமாய் விலகி பாகாலுக்கு பலியிட்டீர்களே இல்லையா, சிலைகளுக்கு தூவம் காட்டினீர்களே. இது எந்த வகையில் நியாயம் என்று நம்மகிட்ட நியாயம் கேட்குறாரு. ஒரு தாய் நியாயம் கேட்குறாங்க. ஆனால் தாய்மானவன் யார் நம்மகிட்ட கேட்குறாரு, எப்படி சரியா சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் நான் ஒன்று பண்ணனே உனக்கு. நான் நீ என்னோட என்ன பண்ணுற, நீ விலகி போறியே சரியா, நான் காட்டின பாதையில் நீ போக மாட்டுறியே சரியா, நல்ல பாதையில் போ, தீயதை விடுன்னு சொல்கிறேன், நீ போக மாட்டுறியே சரியா என்று கடவுள் இன்றைக்கும் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். பதில் சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்ப்போம். ஆனால் டொமினிக் சாவியோ சொன்னது போல கடவுளுடைய இரக்கம் என்பது, கடவுளுடைய தீர்ப்புங்கிறது
இரக்கம் மட்டுமே. கடவுள் நம்மளை தண்டிக்கிறவர் கடவுள் கிடையாது. அப்படி அவர் தண்டிக்கிறவராக இருந்தால் நினிவே நகரத்தை அவர் அழிச்சிருக்கணும்ல. சில மக்களை மொத்தமாக நெருப்பில் கறிக்க வைக்கணுமே அவன் செஞ்ச பாவத்துக்கு. அவர் செய்யலையே. தண்டிக்கிறாரு, ஒரு தகப்பன் தண்டிக்கிறாரு, திரும்பி கூப்பிட்டு வந்தார், வா பாபிலோனுக்கு போ. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே என் பிள்ளை சரி வா. இதுதான் ஆண்டவருடைய இரக்கம், இதுதான் ஆண்டவருடைய பரிவு, இதுதான் ஆண்டவருடைய மன்னிப்பு. அந்த இரக்கத்தை பாருங்க பார்ப்போம். இன்றைக்கு நம்ம நற்செய்தியில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பாகாலுக்கு பலியிட்ட சிலைகளை வணங்கிய யாவை ஆண்டவரை தூக்கி எதுக்கு ஒன்று புண்ணியமெல்லாம் தூக்கி வீசிவிட்டு பிற தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த மக்களை மீட்கத்தான் தன்னுடைய ஒரே மகனை ஆண்டவர் அனுப்பிச்சு வச்சார். அந்த இயேசு ஐயா எப்பா தான் இறந்து உயிர்த்து போன பிறகு இந்த உலகை அப்படியே அனாதை நின்றுமே என்றுதான் திருத்தூதர்களை புனிதர்களை அவரின் தொடர்ச்சியாக திருச்சபையை இன்று வரைக்கும் உலகத்தில் வச்சிருக்கார் கடவுள். திருச்சபையிலே அருட்சாதன வழியாக இன்றும் ஆண்டவர் நம்மை தாய் உள்ளத்தோடு வழிநடத்தி காத்துக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த மறுக்க முடியுமா? நம்மளால யோசிச்சு பாரு, மறுக்க முடியுமா? கிடையாது. இன்றைக்கு மக்களோட என்ன பண்ண கடவுள் பார்த்துட்டு இருக்கார். கடவுள் யேசுவை பார்த்துட்டு இருக்காரு. சொல்றாரு பாருங்க பார்ப்போம். நீங்க போங்க, என் மக்களுக்கு தீய ஆவியை ஓட்டுங்க, தீய ஆவியை ஓட்டுங்க, நச்சு தருவீங்க, நோயை குணமாக்குங்க, இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், என் மக்கள் இலவசமாக கொண்டு சொல்ல என்ன பண்ணுறாங்க, திருத்தூங்க அனுப்பிச்சு வைக்கிறார். போங்க செய்யுங்க. கடவுள் நம்மை தண்டித்தாலும் நமக்கு அனாதை விட்டுறது கிடையாது. கடவுள் பாருங்க போ, தொடர் பராமரிப்பு. சீடருக்கும் பாருங்க பார்ப்போம். சீடர்களே, நீங்கள் என் பணியை செய்ய போறீங்க, போவாங்க என்ன பண்ணுங்க, கையில் காசு கொண்டு போகாத, எக்ஸ்ட்ரா உடை கொண்டு போகாத, தனியா போ, நான் உன்னை பராமரிப்பேன். எவன் ஒருவன் ஆண்டவரை நம்பி வாழ்கிறானோ அவனுக்கு கடவுளுடைய தொடர் பராமரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? அவருக்கு நம்மளை எதிர்பார்க்க ஒன்றே ஒன்று தான், நாம் அவரை காட்டி பார்த்து பயணிச்சா போதும். அவரை நம்பி அவர் காட்டி பார்த்து பயணிச்சா போதும், வேற ஒன்றும் தேவை. கடவுள் எது மட்டும் கேட்க மாட்டார். சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கு திருச்சபை தருகின்ற வார்த்தை தான். அன்றைய பழைய இஸ்ரேல் மக்கள் மாதிரி எசப்பாவை யாவை ஆண்டவரை தூக்கி போடாமல் அவரை உள்ளத்தில் ஏற்று அவர் காட்டிய பாதையை பயணித்தால் நம்மையும் ஆண்டவர் எல்லா எப்படி எகிப்து விடுதலையை போல நமக்கு எல்லா கஷ்டமும் விடுதலை கொடுப்பார். நம்மை கையில் ஏந்துவார், நம்மை அன்பு கயிறில் கட்டி நடத்துவார். அன்று நம் முன்னோர்கள் செய்த அத்தனை காரியங்களையும் இன்றும் ஆண்டவர் நமக்கு செய்வார். நாம் செய்கிற ஒரே காரியம் அவரை நம்பி அவர் காட்டிய பாதையில் போனால் போதும். சகோதரர்களே, ஆண்டவரை நம்பி அவர் காட்டிய பாதையில் பயணிக்க அவர் பாதம் ஜெபிப்போம். நிச்சயம் அவருடைய அருட்கரம், அவருடைய திருக்கரம் நம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்தும். நன்றி. நாளை சந்திப்போம்.